இயேசு சிலுவையில் சொன்னதான 7 வார்த்தைகளை குறித்து நாம் ஒருவராய் தியானிக்க போகிறோம். இப்பொழுது முதல் வார்த்தையை எனக்கு தந்தார்கள். பாஸ்டர் நேற்றைக்கு தான் சொன்னாங்க, இந்த வார்த்தையை நீ பேசணும்னு சொல்லிச்சு. கர்த்தர் கிருபை தருவாராக. தொடர்ந்து நாம் ஒருமித்து இந்த வேத பகுதியை தியானித்து சந்தோஷிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு 3 விதமாக ஜனங்கள் சொல்லுவாங்க. ஒரு கூட்டார் சொல்லுவாங்க துக்க வெள்ளி என்று சொல்லுவார். ஒரு சாரார் சொல்லுவாங்க ஆமென் புனித வெள்ளி என்று சொல்லுவார். இன்னொரு சாரார் சொல்லுவார், நம்ம எல்லாம் சொல்லுவோம் நமக்கு என்ன இது குட் ஃப்ரைடே. ஹல்லேலூயா. துக்கத்தின் நாள் அல்ல, இயேசு சிலுவையில் மரித்தது நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு ஒரு மீட்பை தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. அவர் மரித்ததினாலே ஆமேன், அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததினாலே பாவிகளாகிருந்த நமக்கு ஆமேன், காணியாட்சிக்கும் வாக்குத்தத்தத்திற்கும் தூரமானவர்களாகிருந்த நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். ஆமென். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு தன்னுடைய எல்லா பாடுகளை பட்டு கடைசியிலே சிலுவையிலே ஆமென் ஜீவன் விடுகிற கடைசி நேரத்திலே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சரீரமெல்லாம் காயம், சரீரமெல்லாம் அவருடைய சரீரமெல்லாம் பிந்து ஆமேன் இப்படியாக சாட்டையினால் அடிக்கப்பட்டு முட்கிரீடம் சூட்டப்பட்டவராக சரீரமெல்லாம் இரத்த ஆமேன் சொரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நாம் திருவிருந்து நடக்கிற நேரங்கள் எல்லாம் வாசிப்போம். அதிலே பார்க்கும் பொழுது இயேசு ஆமென் ஒரு நல்ல அழகுள்ள ஒரு மனிதர். ஆமென். அதனுடைய 2வது வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தை வாசியுங்கள். இளம் கிளையை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார், அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. இளம் கிளையை போலவும். இளங்கிளை என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரியும், ஒரு மரத்தில் இளங்கிளை துளிர்த்து வரும் பொழுது அது எப்படி இருக்கும், நல்ல கொழுமையாய் பச்சை பசேல் என்று சொல்லி நல்ல இதாக இருக்கும். அதுபோல இயேசு அழகிலும் சரி சரீரத்திலும் சரி ஆரோக்கியத்திலும் நல்ல இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவர் இருந்தார். வேதம் சொல்லுகிறது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. இந்த இளம் கிளைக்கு அழகு இருக்குமா இருக்காதா? மற்ற முற்றி போன இலைகளை பார்க்கலும் இந்த இளங்கிளைக்கு என்ன இருக்கும், நல்ல அழகு இருக்கு. அப்ப ஏன் இயேசுவுக்கு அழகில்லை? அந்த அழகை, அவருடைய ஆரோக்கியத்தை, அவருடைய எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்காக இளம் கிளையாய் இருந்த அவர் அழகில்லாதவராய் எண்ணப்பட்டார், சௌந்தரியம் இல்லாதவராய் எண்ணப்பட்டார். அதெல்லாவற்றையும் எதற்காக சமர்ப்பித்தார் என்று சொன்னார், அவருடைய பிள்ளைகளாகும்படி நாம் அழகுள்ளவர்களாய் மாறும்படி அவர் அதை ஒப்பு கொடுத்தார். இங்கே சொல்லுகிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையாய் சொல்லப்படுகிறது. எரேமியா 53 ஏசாயா 53:12 வாசிங்க. மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவருக்கு பங்காக கொடுப்பேன். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் ஏசாயா சொல்லி வைத்திருக்கிற அவருடைய பாடு மரணங்களை குறித்து இப்படியாக இயேசு பாடுபடுவார், அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார். பாருங்கள், அவருடைய பாவத்திற்காக அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் அக்கிரமக்காரர்கள். அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அக்கிரமக்காரருக்காக அவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார், பிதாவே இவர்கள் செய்கிறது, இவர்களை மன்னிய, தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி. கடை எவ்வளவோ துன்பங்கள் பாருங்கள், எவ்வளவோ வேதனைகள், சரீரத்தினுடைய மாம்ச துண்டுகள் எல்லாம் பிந்து போகிறது. ஆனாலும் அந்த வேதனையின் நடுவிலே பிதாவை நோக்கி சொல்லுகிற, சிலுவையில் இருக்கிற நேரத்தில், பிதாவே
இவர்களுக்கு மன்னி. நாம இருந்தா என்ன செய்திருப்போம்? நம்ம மண் சரீரத்தில் இருக்கிறோம். நமக்கு வேதனை யார் மூலமாவது வேதனைகளோ துன்பங்களோ பிரயாசங்களோ வர்ற நேரம் நம்ம அறியாம என்ன செய்திருவோம்? நம்ம அறியாமல் அந்த வேதனைகள் வருகிற நேரம் யாராவது நமக்கு வேதனைகளை உண்டு பண்ணினால், யார் நிமித்தமாக நமக்கு வேதனைகள் வந்தா நம்ம அறியாமல் என்ன செய்துருவோம்? நம்முடைய வாயினால் நம்ம என்ன செய்துருவோம்? சபித்துருவோம். ஆமென். இவர்களால் தானே எனக்கு இந்த கஷ்டம் வந்தது, இவர்களால் தானே எனக்கு இந்த வேதனையை நான் அனுபவிக்கிறேன், இவங்களால தானே இந்த துன்பம் எனக்கு வந்தது, ஆமென், இவர்களால் தானே இப்படி, அவர்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு உதவ போய் எனக்கு போய் இப்படிப்பட்டதான சோதனைகள் வந்ததே என்று சொல்லி என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம என்ன செய்வோம்? மண் சரீரத்தில் இருக்கிற நாம் அறியாமல் அவர்களை சபிப்போம். ஆனால் இயேசு இவ்வளோ பெரிய வேதனைகளை, இவ்வளோ பெரிய பிரயாசங்களை, சரீர எல்லா வேதனைகளை அனுபவித்தும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி. சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே அந்த சொந்த ஜனங்கள் அவரை பிடித்து வேதனைப்படுத்தி சிலுவையில் அறிந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 44ஆம் வசனத்தை மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஆண்டவராக இயேசு அழகாய் சொல்லி வைத்திருக்கிறார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள், உங்களை நிந்திக்கிறவர்கள். இயேசுவை எல்லாரும் நிந்தித்தார்கள். சிலுவையிலே முற்கிரீடத்தை சூட்டி யூதரின் ராஜா என்று சொல்லி ஆமென் எல்லாமோ நிந்தித்தார்கள், முகத்திலே காரி துப்பினார்கள், எல்லாவற்றை செய்து இதெல்லாம் இயேசு ஒருபுறம் அனுபவிக்கிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ யூதருக்கு ராஜாவானால் இந்த சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி. இயேசுவால இறங்கி வர முடியும், ஆனால் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவை மரணத்தின் மூலமாய் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் அவன் சொந்த ஜனத்திற்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு, வாக்கு தத்தத்திற்கு தூரமானவர்களும் காணியாட்சிக்கு புறமானவர்களுமாய் இருந்த நமக்கு அவருடைய சொந்த பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நாளிலே தந்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நிந்திக்கிறவர்களுக்காக அவன் நிந்திக்கிறவர்களை மன்னியுங்கள். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை ஒரு முறை கூட வாசிமா நிறுத்தி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அந்த கடைசி 2 பகுதியை நான் சொல்லுகிறேன். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும். ஆமென். இயேசுவை சொந்த ஜனங்கள் நிந்திக்கிறார்கள். ஒரு ராஜா சொல்லுகிறார், இவரை நீங்கள் விடுதலை ஆக்குங்கள், இயேசுவை விடுதலை ஆக்குகிறோம் என்று சொல்லி. அப்பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவர் வேண்டாம், இவரை சிலுவையில் அறையுங்கள், பரபாச எங்களுக்கு விடுதலை ஆக்குங்கள். இயேசுவை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நிந்திக்கிறார்கள். இவனை சிலுவையில் அறையுங்கள், இவன் குற்றம் செய்தவன், இவன் பாவி, இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி நிந்திக்கிறார்கள். பலவிதமான நிந்தை. அவருடைய வஸ்திரத்தை கலற்றினார்கள், அவருடைய வஸ்திரத்தின் பேரில் பங்கிட்டார்கள், அவன் எல்லாமோ செய்தார்கள். நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், இதெல்லாவற்றை இயேசு அனுபவித்தார். அடுத்தது சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபியுங்கள் என்று சொல்லி. ஆமென். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இயேசுவோடு கூட நடந்த ஒரு சீசன், 3.5 வருஷம் இயேசு செய்த சகல காரியத்தை பார்த்தவன், அதிகாரத்தை பெற்றவன். கடைசி நேரத்தில் ஆமென் இயேசு சொன்னார், சேவல் கூவுறதற்கு முன்னாடி நீ என்ன செய்வ? 3 தரம் என்னை மறுதலிப்பு. அவர் சொல்லுங்க, இல்ல நான் உண்மை மறுதலிக்க மாட்டேன். ஆனா பாருங்க, 1-2 நேரம் மறுதலிச்சு கடைசியிலே மறுதலிக்கவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பித்தான். ஆனால் சபித்தான், மறுதலித்தான், சத்தியம் பண்ணினான். ஆனால் இயேசு அவனை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? அவரிடத்தில் வந்து நான் செய்தது பாவம் சொல்லி அவனுடைய இருதயம், உள்ளான இருதயம் குத்தப்பட்ட பொழுது பேதுருவை இயேசு அணைத்து கொண்டார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. நான் சொல்றேனே, உங்களை சபிக்கிறவர்களை பேதுரு கடைசியில் சபிக்கவும்
சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கின. அப்படி சபித்தவனை வேதம் சொல்லுகிறது பாருங்களே, இயேசுவுடைய சீசர்களில் ஆமென் 12 பேர்களில் அதிகமான கிரியைகளை ஆமென் தேவனுக்காக அதிகமாய் பயன்படுத்தப்பட்டது பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சபித்த பேதுருவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அநேகர் இவரை சபித்தார்கள், இவன் வேண்டாம், இவரை சிலுவையில் அறையுங்கள், பரபாச எங்களுக்கு விடுதலையாக்குங்கள். ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். அவர்களுக்கு தெரியாது. ஆமென். யூத ஆமென் எங்கள் ராஜாவை ஆமென் மேசியாவை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அன்றைக்கு அந்த ஜனங்கள் மறுதலிக்கலனா, அந்த ஜனங்கள் ஒப்பு கொடுக்கலனா, அந்த ஜனங்கள் அவரை ஆமென் பரியாசம் பண்ணாமல் இருந்திருந்தார், அவர் சிலுவையில் அடிக்கப்படாமல் இருந்தாரா, இந்த ஒரு பெரிய ரட்சிப்பு, இந்த பெரிய ஒரு மீட்பு நமக்கு கிடைத்திருக்காது. ஆமென். சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் அந்த ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை நான் சுருக்குகிறேன். கடைசியாய் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3:13. கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த உலகத்திலே தப்பிதங்களும் பாவங்களும் ஆமென் எல்லாருடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் வேதம் அந்த வசனத்துடைய ஆரம்ப பகுதி சொல்லுகிறது, ஒரு முறை கூட வாசிமா, அந்த ஒருவரை ஒருவர் தாங்கி குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் நாம் தாங்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலே தவறுகளும் தப்பிதங்களும். இயேசுவினிடத்தில் ஒரு முறை விபச்சாரம் செய்து கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தார்கள். எல்லாரும் சொன்னாங்க, இவளை என்ன செய்யணும், கல்லறிந்து கல்லோட தான் நிற்கிறாங்க, எறிஞ்சு கொல்லணும். இயேசு என்ன செய்தா தெரியுமா, தன்னுடைய விரலை கொண்டு தரையிலே வரைந்து கொண்டிருந்தார். இன்னும் சொல்றாங்க, நீர் மௌனமாக இருக்கிறது என்ன, இவரை கொல்ல வேண்டும், இவர் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது வெள்ளை கல்லறியட்டும் என்று சொல்லி. யாராவது நின்னாங்களா? இயேசு சொன்னார், அவங்க யாருமே உன்னை நியாயம் தீர்க்கல, நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்திலே நாம் மன்னிக்கிறவர்களாய் மறக்கிறவர்களாக நமக்கு விரோதமாய் அநேகர் பொல்லாங்கை செய்வார்கள். நமக்கு விரோதமாய் செய்யாத தப்புகளை சொல்லி நீ தான் தப்பு செய்தேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஆமென் அவர்கள் மேல் வைராக்கியம் கொள்ளாதபடிக்கு கிறிஸ்து ஆமென் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்காக ஆமென் எழும்பினவர்களை மன்னித்தது போல ஆமென் கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் மன்னிப்போம். வேதம் சொல்லுகிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.